TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். ஆரியநேத்திரன் தொடர்பில் 11ஆம் திகதி முடிவெடுக்கப்படும் என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவிப்பு. ஹரின் பெர்னாண்டோவும் மனுஷ நாணயக்காரவும் தங்கள் பதவிகளில் இருந்து விலகல். கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகினார் சரத் பொன்சேகா. வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் கோவில் பிரதேசம் தொடர்பான சர்ச்சைக்கு உயர் நீதிமன்றத்தில் இணக்கமான தீர்வு. தேர்தல் சட்டங்களை மீறும் அரசாங்க நிறுவனங்கள் தொடர்பான விசாரணைக்கு குழுக்களை கடமையில் ஈடுபடுத்தவிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்புவார் என அவரின் மகன் அறிவிப்பு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஆரியநேத்திரன் தொடர்பில் 11ஆம் திகதி முடிவெடுக்கப்படும் என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை எவ்வித முடிவுகளையும் மேற்கொள்வதற்கு முன்னர் அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான ஆரியநேத்திரன் பொது வேட்பாளராக 2024 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவை தொடர்பு கொண்டு வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கட்சியின் மத்திய குழு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கூடி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடி முடிவுகளை மேற்கொள்ளவுள்ளது. அதன் பின்னரே கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் அறிவிக்கப்படும். இந்த நிலையில் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன்னர் கட்சியின் உறுப்பினர் பொது வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்த விடயம் தொடர்பில் அக்கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் என தெரிவித்த மாவை சேனாதிராஜா, பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் ஆரியநேத்திரன் தன்னை வந்து சந்தித்து விடயத்தை தெரியப்படுத்தி சென்றதாகவும் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவும் இன்று தங்கள் பதவிகளில் இருந்து விலகினர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி குறித்த இருவரையும் கட்சியிலிருந்து நீக்கியது சட்ட ரீதியாக செல்லுபடியாகும் என்று இன்று உயர்நீதிமன்றம் வழங்கிய முக்கியத்துவம் வாய்ந்த இரு தீர்ப்புகளை அடுத்தே அவர்கள் பாராளுமன்ற உறுப்புரிமையை இழந்தனர். இதையடுத்து அமைச்சர் பதவிகளை அவர்கள் துறக்க வேண்டி ஏற்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து தங்களை நீக்கியதை ஆட்சேபித்து பெர்னாண்டோவும் நாணயக்காரவும் தனித்தனியாக உயர் நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியமை சட்ட ரீதியாக செல்லுபடியாகும் என்று நீதியரசர்கள் விஜித மலல்கொட, அச்சல வெங்கப்புலி, அர்ஜுன அபேசேகர ஆகியோரை கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வே இந்த தீர்ப்புகளை வழங்கியது. நாணயக்கார கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றம் வந்தவர். அவர் பாராளுமன்ற உறுப்புரிமையை இழந்ததால் உருவான வெற்றிடத்திற்கு அவருக்கு அடுத்ததாக விருப்பு வாக்குகளை பெற்ற பந்துலால் பண்டாரிகொடவை ஐக்கிய மக்கள் சக்தி நியமித்திருக்கிறது. ஹரின் பெர்னாண்டோ ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர். அவரின் இடத்திற்கு யாரை நியமிப்பது என்று விரைவில் தீர்மானிக்கப்படும் என்று கட்சி அறிவித்திருக்கிறது. வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் கோவில் பிரதேசம் தொடர்பான சர்ச்சைக்கு இன்று உயர் நீதிமன்றத்தில் இணக்கமான தீர்வு காணப்பட்டது. ஆதிசிவன் கோவில் அமைந்திருக்கும் பிரதேசத்தில் தொன்மையான மரபுரிமை சின்னங்கள் இருப்பதாகவும் அவற்றை பேணி பாதுகாக்க தவறிவிட்டதாகவும் குறிப்பிட்டு 3 பெரும்பான்மை இனத்தவர்கள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தன. நீதியரசர்கள் AHMD நவாஸ், ஷிரான் குணரத்ன, அச்சல வெங்கப்புலி ஆகியோர் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது எதிர் மனுதாரர்களாக குறிப்பிடப்பட்ட வெடுக்குநாரி ஆதிசிவன் கோவில் பூசகர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் கனக ஈஸ்வரன், MA சுமந்திரன் ஆகியோர் ஆஜராகினர்.
தொன்மையான மரபுரிமை இடங்கள் சின்னங்கள் அங்கிருந்தாலும் வரலாற்று காலத்தில் இருந்து ஆதிசிவன் கோவிலில் வழிபாடு நடைபெற்று வருவதால் அதை தடுக்க முடியாது எனவும் தடுக்கக்கூடாது எனவும் இருவரும் வாதிட்டனர். மேற்படி தொன்மையான மரபுரிமை மையங்களுக்கு பாதிப்பையோ சேதத்தையோ ஏற்படுத்தாமல் இரு தரப்பினரும் தங்களது வழிபாடுகளை தடையின்றி முழு அளவில் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற இணக்க ஏற்பாட்டை தெரிவித்து அதன் அடிப்படையில் தீர்வு காண்பதற்கு சட்டமா அதிபர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்சி சார்பற்ற சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகினார். தனது பதவி விலகல் கடிதத்தை அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவிடம் சமர்ப்பித்தார். தேர்தல் சட்டங்களை மீறுவதாக குற்றஞ்சாட்டப்படும் அரசாங்க நிறுவனங்களை விசாரணை செய்வதற்கு விசேட குழுக்களை கடமையில் ஈடுபடுத்தவிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. சில அரசாங்க திணைக்களங்கள் மேற்கொள்ளும் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து பெருவாரியான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதை அடுத்தே ஆணைக்குழு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. அறிவுறுத்தல்களுக்கு இசைவாக செயற்பட தவறினால் அரசாங்க அதிகாரிகள் விசாரணையை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கை செய்திருக்கும் ஆணைக்குழு தேர்தல் சட்டங்களை மீறியதாக கண்டுபிடிக்கப்பட்ட இரு அமைச்சுகளின் செயலாளர்களை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. தரக்குறைவானதாக கூறப்படும் மருந்து வகைகளை இறக்குமதி செய்தது தொடர்பான வழக்கு விசாரணை முடிவடையும் வரை விளக்கமறியலில் வைக்கும்படி மாளிகாகந்தை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யுமாறு கெஹல்ய ரம்புக்வெல தாக்கல் செய்த மனுவை விசாரிப்பதா இல்லையா என்பது மீதான தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் மேலும் தாமதித்திருக்கிறது. அந்த தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிய சமசமாஜ கட்சிக்கான கட்டுப்பணத்தை தொழிற்சங்க தலைவர் பிரியந்த விக்ரமசிங்க வைப்பிலிட்டுள்ளார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல் அலுவலகத்தில் அவர் கட்டுப்பணத்தை இன்று வைப்பிலிட்டதாக அததெரன செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் அப்பே ஜனபல கட்சி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக பொறியியலாளர் கீர்த்தி விக்ரம ரத்னவிற்கு கட்டுப்பணத்தை இன்று வைப்பிலிட்டுள்ளது. பங்களாதேஷின் புதிய இடைக்கால அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கும் நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்புவார் என்று அவரின் மகன் இன்று அறிவித்திருக்கிறார். ஆனால் ஹசீனா தேர்தலில் போட்டியிடுவாரா என்பது தெளிவில்லை. பல வார கால போராட்டங்களுக்கு பிறகு ஹசீனா கடந்த திங்கட்கிழமை பிரதமர் பதவியை துறந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்றார். நோபல் சமாதான பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் நேற்றைய தினம் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டது. 3 மாத காலத்திற்கு பதவியில் இருக்கப் போகும் குறித்த இடைக்கால அரசாங்கத்தின் பிரதான பணியாக கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்திற்கு தேர்தலை நடத்துவதாகவே இருக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு அமெரிக்காவில் இருந்து பேட்டி ஒன்றை அளித்த ஹசீனாவின் மகன் சாஜிப் வாசெட் தற்போதைக்கு தனது தாயார் இந்தியாவில் தங்கியிருக்கிறார் என்றும் தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால அரசாங்கம் தீர்மானிக்கும் போது அவர் பங்களாதேஷுக்கு திரும்பிச் செல்வார் என்றும் கூறினார். 76 வயதான தனது தாயார் தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா என்பதை பிரத்யேகமாக கூறாத சஜிப் தற்போதைய பதவிக்காலத்திற்கு பிறகு தாயார் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றிருப்பார் என்று குறிப்பிட்டார். தனக்கு எந்தவிதமான அரசியல் அபிலாசையும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். இத்துடன் டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.